ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற ரூட்டில் அதுவும் வயா பாபநாசம் கிட்ட நிறைய புராதனமான கோவில்கள்லாம் இருக்கிறத பற்றியும் அதில் ஒரு கோவில் பற்றி பேசியிருந்தேன். அதாவது தொப்பை பிள்ளையார் அப்படிங்கிற கோவில் திருநள்ளூர் இல்லைன்னா நல்லூருங்கிற இடத்துல. இப்போ அதே திருநள்ளூரில் இன்னொரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். அது அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் ரொம்ப பழமையானது, நிறைய சிறப்புகளும் அற்புதங்களும் வாய்ந்த ஒரு கோவில். இங்கு தல விநாயகர் யாருன்னா காசி பிள்ளையார். அப்புறமா பிரதான கடவுள் யாருன்னா கல்யாண சுந்தரேஸ்வரர். இவர் சுயம்புவாக உருவானவர். அம்பாள் கிரி சுந்தரி. இந்த அம்பாள் கிரி சுந்தரி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பார். காண கண்கோடி வேண்டும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்த விட்டே நம்ம அகல மாட்டோம். அப்படி ஒரு அழகு. சுந்தரிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி சுந்தரேஸ்வரருக்கு பஞ்சவர்ணேஸ்வரருங்கிற பெயரும் உண்டு. இந்த சுயம்பு லிங்கம் ஒரே நாளில் 5 வர்ணங்களாக மாறும் சிறப்புடையது. காலையில் முதல் 6 நாழிகைக்கு தாமிர நிறம் காப்பர் கலர், ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம். அடுத்த 6 நாழிகை இளம் சிவப்பு பிங்க் கலர், அதுக்கடுத்த 6 நாழிகை உருக்கிய தங்கம் மோல்டன் கோல்டு, அதுக்கடுத்த 6 நாழிகை நவரத்ன பச்சை எமரால்டு கிரீன், அதுக்கடுத்த 6 நாழிகை இன்ன நிறம்னு கூற இயலாத தோற்றம் அன்னோன் கலர். இப்படி நிறம் மாறி மாறி பஞ்சவர்ணமாக காட்சி அளிக்கிறார். இதனால்தான் இவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். நாங்கள் போன நேரத்தில் அவர் ஒரு கவச்சம் போட்டிருந்தா மாதிரி இருந்தது. எங்களுக்கு இந்த கலர் மாறுறதை பற்றிலாம் தெரியாது. அப்போ கேட்டபோது கவசம் சாத்திருக்கேலா அப்படின்னு கேட்டபோது அவங்க இல்லை, இது இயற்கையாகவே உருக்கிய தங்க நிறத்தில் காட்சி கொடுக்குறாருன்னு அங்கே இருந்த கோவில் குருக்கள் சொன்னார். இந்த பஞ்சவர்ணேஸ்வரரை குறிக்கிற மாதிரி சிவபுராணத்தில், அதாவது திருவாசகத்தில் வர சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார், நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். ஸோ அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. 4 பாடல் பெற்ற ஸ்தலம். அதாவது அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் 4 பாடல் பெற்ற ஸ்தலம். அமரநீதி நாயனாருக்கும் இந்த ஸ்தலத்தில்தான் கல்யாண சுந்தரேஸ்வரர் அருள் பாலித்தார். இக்கோவிலுக்கு மேலும் நிறைய சிறப்புகள் உள்ளன. அகத்தியருக்கு தன் திருமண கோலத்தை காட்டி அருளியதால் இவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு லிங்கத்தின் பின்னால் இந்த காட்சியை காணலாம். இத்திருத்தலம் திருமண தடைகளை நீக்கும் தலமாகும். இங்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், பெருமாள் கோயிலில் சடாரி வைப்பது போல் இக்கோவிலிலும் பக்தர்களுக்கு சிவபெருமானது திருவடி பதிக்க பெற்ற சடாரி வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும் வழக்கம் உள்ளது. இத்தலம் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்றது. இங்கு கோவிலின் பின் பிரகாரத்தில் சிவபெருமானின் ஜட்டாமுடி பறந்து இருப்பதால் கோவிலை முழு சுற்றி வர அனுமதிப்பதில்லை. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் மகாகாளி சூலாயுதத்துடன் அருள் பாலிக்கிறார். என்ன வழக்கம் அங்கே இருக்குன்னா, இந்த காளிக்கு வளகாப்பு முடிஞ்ச உடனே வளையல் சுகப்பிரசவம் ஆகிறதுக்காக காளிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த மாதிரி இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நான் இதில் கொஞ்சம்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கட்டாயமாக கும்பகோணம் போனால் இந்த அற்புதமான கோவிலை ஒரு வாட்டியாவது தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கோவில்கள் பற்றி பேசலாம். நீங்கள் போயிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.